மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தமிழகத்திலே நிலைநாட்டினார். அதே போல அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு பிரச்சனை நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தனையும் மக்கள் துணையோடு, கழக நிர்வாகி துணையோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் பொருந்திய கட்சியாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்பதை இன்றைய தினம் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். இந்த செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயம், கைத்தறி இரண்டு தான் பிரதான தொழில். இரண்டு தொழிலும் சிறப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். இது மண்வெட்டி பிடித்த கை, ஏர் பிடித்த கை. நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, அனுபவ நீதியாக சொல்லுகின்றேன். இரவுகள் வராமல் உழைக்கின்றவன் விவசாயி, ரத்தத்தை வியர்வையாக சிந்து உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. இரண்டு பேரும் கடினப்பட்டு உழைத்து இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள் விவசாயி, விவசாயி தொழிலாளி. அப்படிப்பட்ட தொழில் சிறப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த தமிழகத்திலே வேளாண் பணி சிறந்து விளங்கியதற்கு அடித்தளம் அமைத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். சிந்தித்து பாருங்க, ஒரே 5 ஆண்டு 2016 அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி வெற்றி பெற்றது பிறகு விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கொரோனா காலம் விவசாயிகள் என்னிடத்திலே முறையிட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 2021 ஆண்டு 12,100 கோடி தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே 2 முறை 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இதே கருணாநிதி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தங்களுடைய பம்பு செட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட யூனிட் 1 பைசா குறைக்க வேண்டும் போராட்டம் பண்ணாங்க. 1 பைசா. அப்பொழுது மின்கட்டணம், பம்பு செட்டுக்கு மின்கட்டணம் இருந்தது. இங்கே தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மின்கட்டணம் குறைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது பல பேரை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம்.